அவர்களே, இப்போ நம்ம 3 தலைப்புகளை குறித்து பார்த்தோம். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பாவங்கள் என்ன செய்யும் என்பதை குறித்து 3 தலைப்புகளிலே பார்த்தோம். 1, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். 2, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். 3, பாவம் வளரும் தன்மை உடையது. இதை 3த்தையும் பார்த்தோமா? 4வது கடைசியாக 1, பாவம் காட்டி கொடுக்கும். என்னது? பாவம் காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. அனனியா சப்பிரால் ஒரு நிலத்தை விற்றார்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை எடுத்து வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லும் போது வாசிங்க. அனனியா சப்பிரால் நிலம் விற்று அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். மீதத்தை காணிக்கையாக அப்போஸ்தலரோட பாதுகாப்பில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமென். அப்படி வைக்கும் பொழுது பேதுரு அவர்களிடத்தில் கேட்பாரு, இவ்வளவுக்கு தானா நீங்கள் இந்த நிலத்தை விற்றீர்கள் என்று சொல்லி. அப்படி கேட்கும்போது அவர்கள் பொய் சொல்லுவார்கள். கணவர் பொய் சொல்லுவார், பிறகு மனைவியும் பொய் சொல்லுவாங்க. அப்போது தேவனிடத்தில் அவங்க பேதுருக்கிட்ட தானே நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேதுருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அவங்க பொய் சொல்கிறாங்க. இந்த பொய் சொல்லுவதற்கு இருவரும் ஒருமனப்பட்டு பாவம் செய்தார்கள். பொய் என்பது ஒரு பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம நிறைய விஷயங்களில் பொய் பேசுகிறோம். அல்லேலூயா. இப்படி பொய் பேசுவதற்கு இருவரும் ஒருமனப்பட்டு பாவம் செய்தார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அந்த பாவம் இவர்களை சுட்டி காட்டி கொடுத்தது. அதனால் இவங்க 2 பேருமே செத்து போனார்கள். இப்போ வாசிங்க 5வது அதிகாரத்தை 1வதிலிருந்து. அனனியா என்னும் பெயர் உள்ள ஒருவனும் மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி ஆகிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்போ பொய் சொல்றதுக்கு காரணம் யாரு? சாத்தான் தூண்டுறான். அப்போ நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கலாமா? இடம் கொடுக்கவே கூடாது. எல்லா பாவத்துக்கும் காரணம் சாத்தான் தூண்டுகிறான். இச்சையானாலும் சரி, பண ஆசையானாலும் சரி, இல்லை வேறு எந்த பாவமானாலும் சரி, சாத்தான் தான் தூண்டுகிறான். அல்லேலூயா. அந்த சாத்தானுடைய தூண்டுதலுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொய் சொல்வதற்கு சாத்தான் தூண்டுறான். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அந்த கிரயம் உன் வசத்தில் இல்லையோ? உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாயே என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அதாவது பரிசுத்த ஆவியிடத்தில் நீ போய் சொல்லிட்டாயே என்று அதை கண்டித்து உணர்த்தும் பொழுது அவன் செத்து போனான். அல்லேலூயா. விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்த பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதை உன் புருஷனை அடக்கம் பண்ணின உடைய கால்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். கணவர் போய் சொல்லிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இந்த அம்மா உள்ள வராங்க. இவங்களும் அதே பொய்யை சொல்லிட்டாங்க. கணவர் செத்தது தெரியாது, இவங்களும் செத்து போயிட்டாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னதினாலே. வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆமென். அப்போ தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு விரோதமாய் பெற்றோர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அல்லது தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்துவிட்டு பொய் சொல்லக்கூடாது.
ஆமென். அப்போ இப்படிப்பட்ட அந்த பொய் எப்படிப்பட்டதா இருக்கிறது? காட்டி கொடுக்கிறதா இருக்கிறது. இவங்க சொன்ன பொய்யை யாருக்கிட்ட காட்டி கொடுத்துட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் காட்டி கொடுத்துட்டாரு. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினைச்சாலும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இதே சப்ஜெக்ட்ல தான் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது அதிகாரம் 16வது வசனம். பக்கம் என்னமா? 277. வாசிமா. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது கோராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. பேர் பேராக வரப்பண்ணின போது கர்மி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை பேர் பேராக வரப்பண்ணின போது சேராகின் குமாரனாகிய கர்மியின் குமாரன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, இப்போது நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, எதையும் எனக்கு ஒழிக்காதுன்னு சொன்னான். அதாவது என்ன சப்ஜெக்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தம் நடக்குது. எரிகோ பட்டணம் சாபம் நிறைந்தது. அல்லேலூயா. எரிகோ பட்டணம் இந்த ஆராதனையில் கூட அப்பா வெளிப்பட்டார் பாரு. எரிகோவை சுற்றி வரும்போது எக்கால சத்தம் அவர் சொன்னாரா? அப்போ அந்த எரிகோ பட்டணம் என்பது ஒரு சாபம் நிறைந்த தேசம். அதில் அவர்கள் யுத்தம் செய்ய போகும்பொழுது அங்கிருந்து எந்த பொருளையும் எடுத்து வரக்கூடாது. இதுதான் தேவன் சொன்னதான கட்டளை. ஆமென். அங்கே இருக்கிற எந்த சாபத்தீடானதிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. அப்போ இந்த கர்மியின் குமாரன் ஆகான் என்ன பண்ணுவான்னா, சாபத்தீடானதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வீட்டாண்ட கொண்டு வந்து அதை புதைத்து வைத்து விடுவான். ஆமென். தப்பா ரைட்டா? இது தப்பு. அப்போ தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தீடானதை கொண்டு வந்து அங்கே வச்சிருவான். பிறகு ஆயி என்கின்றதான ஒரு பட்டணத்தில் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போவார்கள். தோற்று போவதற்கு காரணம் என்னன்றது தெரியல. எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே வரவங்க இந்த ஆயி பட்டணத்தில் வரும்பொழுது தோற்று போய் விடுகிறார்கள். அப்போ அதுக்கு காரணம் என்னவென்று தேவனிடத்தில் விசாரித்த போது ஆகான் தேவனுக்கு விரோதமாய் திருடி சாபத்தீடானதை ஒளித்து வைத்தது நிமித்தமாக அவர்கள் தோற்று போகிறார்கள். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில சாபத்தீடானதை கொண்டு வந்து தன் நிலையில வச்சுட்டு இருக்கிறான். அதனால தேவனுடைய கோபாக்கினை இஸ்ரவேல் எல்லா ஜனங்கள் மேலும் வருகிறது. அப்போ இந்த விஷயத்தை தேவனிடத்தில் யோசுவா விசாரிக்கிறான். தேவனிடத்தில் கேள்வியை கேட்ட பொழுது அந்த தோல்வியை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுடைய கோத்திரங்களை தனித்தனியாக பிரி என்று சொல்லி கட்டளையிட்ட போது, இப்போ நம்ம படிச்சோம்ல, அப்போ அந்த கர்மியின் குமாரன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்போது நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் என்னென்ன செஞ்சுக்கிறான் பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, என்னமா சால்வை, இங்க கவனிங்க, சால்வையை திருடின்னு வந்திருக்கிறான். என்னத்த? சால்வையை திருடின்னு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறையான பொன்னையும். அப்போ பொண்ணு, வெள்ளி, சால்வை, துணி. சால்வைன்னா புரியுதா? அந்த சால்வை அதாவது பொன், வெள்ளி ஆகிய 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து, இச்சை என்பது ஒரு ஆசை, ஒரு பாவம். ஆசை தான்
எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆமென். இப்படி அதை போய் என்ன பண்ணாங்க, எல்லாரும் எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்படி திருடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே சாபத்தீடானதை தொடாது, சாபமானதை விக்கிரகத்தை தொடாது, அருவருப்பானதை தொடாது, அருவருப்பானது உன் வீட்டுக்குள்ள கொண்டு போகாதே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திலையும் அநேக அருவருப்பான காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறது. படமாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்றைக்கும் சாபத்தியனானது சில வீடுகளில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது அல்லது உணர முடிகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சாபத்தீடானதை தேவன் தொடாதே என்று சொன்னதை தொட்டதினால, தேவன் எடுக்காதே என்று சொன்னதை எடுத்ததினாலே, தேவன் இதற்கு ஆசைப்படாதே என்று சொன்னதை மீறி ஆசைப்பட்டதினாலே, அவன் திருடி கொண்டு வந்து அதை புதைத்து வைத்ததினாலே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ தேவனிடத்தில் கேட்டபொழுது இந்த கர்மி குமாரன் ஆகான் குறிக்கப்பட்டான். நடந்தது என்ன தெரியுமா? 25வது வசனத்துல அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினதில்லை, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அதாவது இஸ்ரவேல் தோல்வி அடைந்து கலங்கி கொண்டு நடுங்கி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிற ஒரு இஸ்ரவேல் ஜனம், ஜெயிக்கிற ஒரு கூட்டம், கர்த்தருடைய சேனை தோற்று கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது. அந்த கலங்கத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மியின் குமாரனாகிய ஆகான் சரி திருட்டுத்தனம், இச்சை. அந்த இச்சையினாலே திருடி கொண்டு வந்ததுனாலே. அப்படி நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இதோ இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை அக்கினியில சுட்டெரித்து கற்களினால் மூடி அப்ப செத்து போனான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பாவம் காட்டி கொடுக்கிறதான ஒரு தன்மை உடையது. அப்போ நிறைய பாவங்கள் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, தேவனுக்கும் தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, எங்கள் அக்காவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என் தங்கச்சிக்கு தெரியாது, என் பெற்றோர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமென். என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாதுன்னு சொல்லி துணிகரமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். போட்டு பப்ளிக்காக உடைச்சிடுவார். அப்படி உடைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் கண்ணை கசிக்கிட்டு தூக்க சிந்திக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு குத்துட்டு கொடையுதுன்னு சொல்ல கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு ஞாபகம் மாத்திரம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நான் தேவனால் பிறந்தேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், நானோ என் தேவனால் உண்டாயிருக்கிறேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். அதாவது எண்ணங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். இப்போ நான் இது உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கும் அப்படிப்பட்ட இச்சைகள், அப்படிப்பட்ட எண்ணங்கள், தேவையில்லாத பேர் ஆசைகளாக வருது போது மேற்கொண்டு ஜெயித்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் உத்தமன் என்று சொல்லவில்லை. அதனால நம்ம இன்னும் பாவம் நமக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு உண்மையாய் உத்தமமாய் மனம் திரும்புவது நல்லது. ஆமென். பாவம் நமது வீட்டின் வாசற்படியில் படுத்திராதபடிக்கு அதை மேற்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு அதை துரத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவம் நம் வாழ்க்கையில் வளராதபடிக்கு அவை வெற்றி விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பாவம் நம்மை காட்டிக் கொடாதபடிக்கு தேவனுடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு, விரல் நீட்டி குற்றப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் இதை ஒப்புக் கொடுக்குறீங்க? அல்லேலூயா. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவது நல்லது. சங்கீதம் 51வது அதிகாரம் எல்லோரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். 59வது அதிகாரம், சங்கீதம் 51வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. எல்லோரும் தேவ சமூகத்தில் முதலாவது நில்லுங்க. தாவீது ராஜா பாவம் செய்த பின்பு
அறிக்கை செய்து எழுதினதான ஒரு சங்கீதம். எல்லோரும் சங்கீதம் 51 நான் வாசிக்கிறேன், பின்னாடியே வாசி சொல்லுங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாய தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் பழி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அல்லேலூயா. அதாவது, தேவனே, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலைவரமான புதிய ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளுறாதீங்க. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிட்டீங்கன்னா நான் காணாமல் போயிடுவேன். ஏசப்பா, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். உங்கள் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியாதப்பா. நான் தாறுமாறான வழியில் போவேன், நான் மோசமான நிர்பந்தமான நிலைக்குள் தள்ளப்படுவேன், உமக்கு பிரியமில்லாத வழியில் போயிடுவேன், உமக்கு பிரயோஜனப்படாமலேயே போயிடுவாப்பா. அதனால் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. உங்களோட வார்த்தையினால என்னை புதுப்பிங்க, உங்களோட வசனத்தினால என்னை புதுப்பிங்க. உங்களுடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். நான் சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு இதை இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிற தகப்பனே. என் பாவங்கள், என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள், என் துணிகரமான பாவங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு விடுகிற தகப்பனே. என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை குத்தினது, என்னை கண்டித்து உணர்த்தினது, என் தவறுகளை சுட்டி காட்டினது. அந்த பாவம் என்னிடம் வளராதபடிக்கு, அது வளரும் தன்மை உடையதுதான், ஆனால் அது என்னிடத்தில் வளராதபடிக்கு சத்தியம் எனக்குள் வளருவதாக. உங்கள் சத்தியம் எனக்குள்ள வளரும் பொழுது அந்த பாவம் துண்டிக்கப்பட்டு போய்விடுமே. அதனால் என் தகப்பன், நம்முடைய சத்தியம் எனக்குள்ள வளரும்படி உங்கள் சத்தியத்தையும் உங்கள் வெளிச்சத்தையும் எனக்குள் அனுப்பியவர்கள். அவைகள் என்னை நன்றாய் நடத்தி உங்கள் பரிசுத்த பர்வதத்துக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற பலிபட தண்டைக்கும் கொண்டு போவதாக. என் ஆத்மா உனக்குள் தியங்குகிறது. என் ஆத்மா இனி சோர்ந்து போகாதபடிக்கு என் ஆத்மா புதுப்பிக்கப்பட உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, செயல், எண்ணம், நினைவுகள் எல்லாவற்றையும் சர்வாங்க தகனபடியாய் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. என்னை படைத்த தேவன் நீ பரிசுத்தமுள்ள தெய்வம். உங்களுடைய பிள்ளையாக இருக்கிற நானும் உம்மை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய பரிசுத்தத்தின் மேல் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய மகத்துவத்தின் மேல் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய வல்லமை எனக்கு தாங்க, உங்களுடைய வரங்களை எனக்கு தாங்க.
நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய பரிசுத்த தேவனாகி கர்த்தரில் வரும் பொழுது கரை திரையற்றவனாய், உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், பயபக்தி உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், உம்முடைய வருகை எதிர்நோக்குகிற தகுதி உள்ளவனாய், அப்பான்னு சொல்லி உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளையாய் எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற பரிசுத்த பாதைகளை வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.